சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சீசன் தொடங்கியதை அடுத்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் வரிசையில் சுமார் 3 மணி நேரமாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். வணக்கம் சுபா. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்ப சீசன் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் மண்டல பூஜை துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் சபரிமலைக்கு இருமுடி கட்டி சென்று வரும் பக்தர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்துள்ளனர். படிப்பாதை யானைப்பாதை வழியாக ஆண்கள் பெண்கள் என 2 வரிசைகளாக பிரிக்கப்பட்டு செல்போன்கள் கொண்டு செல்லாதவாறு ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு செய்தும் சோதனை செய்யப்பட்டு பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். பாத விநாயகர் கோவில் முன்பு சூடம் ஏற்றி வழிபட்டும் பக்தர்கள் காவடி எடுத்து ஆடிப்பாடியும் ஐயப்ப பக்தர்கள் மாலைகளை கலட்டி விரதத்தை நிறைவு செய்து வருகின்றனர். மேலும் மின் இழுவை ரயிலில் 10 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் கட்டண வரிசையில் சுமார் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து காத்திருந்து வருகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், தங்குமிடம், கழிவறை வசதி, மாற்றுத்திறனாளிகள், முதியோர் தனிவழி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, உதவி ஆணையர் லட்சுமி தலைமையில் நிர்வாக அதிகாரிகள் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.